ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோழிக்கால் வறுவல். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கோழிக்கால் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஆனியன் பேஸ்ட், 2 ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர், சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் 65 மசாலா, 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை பார்த்திங்கன்னா நடுவில் கீறி விடுங்க. அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 அன் ஹவர் இதை ஊற வச்சிடலாம். ஓகே, இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஓகே, சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ரெண்டாவது கோழிக்காலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போடுறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை அப்படியே ஸ்லோலே வச்சுருங்க. ஏன்னா நமக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இல்லைனா சிக்கன் உள்ளே வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கணும் இதை. ஓகே, நல்லா ஃப்ரை ஆயாச்சு. ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டியான கோழிக்கால் வறுவல் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.